இந்த நேரத்திற்கான மிக முக்கிய செய்தி, மக்களை தவறாக வழிநடத்த வேண்டாம் என்ற மிக முக்கிய செய்தி. முதலமைச்சரின் குற்றச்சாட்டுக்கு பதில் அளிக்கும் வகையில் தமிழ்நாட்டு மக்கள் முதலமைச்சர் நினைப்பதை விடவும் புத்திசாலிகள் என ஆளுநர் மாளிகை வட்டாரம் தெரிவிக்கிறது. தற்போதைய மிக முக்கிய செய்தி இது. ஆளுநருக்கு எதிராக தமிழக மக்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தவறாக வழிநடத்த முயற்சிப்பதாக ஆளுநர் மாளிகை விளக்கமும் விமர்சனமும் தெரிவித்திருக்கிறது. தனது நிர்வாக தோல்வியை மறைப்பதற்காக முதலமைச்சர் பாதி உண்மைகளை மறைக்கிறார். இது அரசியலமைப்புக்கு விரோதமான செயல் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து நமது குமுதம் தலைமைச் செய்தியாளர் சிவா தரும் உடனடி தகவல்களை கேட்கலாம். மக்களை தவறாக வழிநடத்த வேண்டாம் என்று ஆளுநர் மாளிகை வட்டாரம் தெரிவித்திருக்கிறது. இது குறித்த உங்கள் ஆய்வறிக்கை தரலாம். சிவக்கும். மோகன்ராஜ், ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் தமிழக ஆளுநர் தொடர்பான ஒரு வழக்கு தமிழக அரசு தாக்கல் செய்து அதுல பல்வேறு வாதங்கள் நிறைவு பெற்று தற்போது தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில ஆளுநர் தொடர்பாக ஒரு அவதூறான கருத்துக்களை தான் முதலமைச்சர் பொதுவெளியில தெரிவித்து வருகிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டை தற்போது ஆளுநர் மாளிகை குறிப்பிட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில ஆளுநர் மாளிகையினுடைய அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் பதிவு செய்திருக்கக்கூடிய இந்த பதிவில் உச்ச நீதிமன்றம் முன்பாக இருக்கக்கூடிய அதனுடைய விசாரணைக்கு புறம்பான ஒரு விஷயத்தில் முதலமைச்சர் ஒரு நாளிதழை கையில் வைத்துக் கொண்டு தன்னுடைய சமூக ஊடக பக்கத்தில் ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாட்டு மக்களை தவறாக வழிநடத்த முயற்சிப்பது துரதிருஷ்ட வசமானது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டினுடைய ஜனநாயகத்தின் 4வது தூணாக இருக்கக்கூடிய பத்திரிகை சுதந்திரத்தை அவர் கையில் வைத்துக் கொண்டு இது போன்ற ஒரு வண்ணமயமான விமர்சனங்களை சுமத்துவது அவர் வகித்திருக்கக்கூடிய பொறுப்புக்கு அழகல்ல என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இருப்பினும் அரசியலமைப்பில் உயரிய பதவி வகிக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் நீதிமன்ற விசாரணைக்கு புறம்பாக அமையக்கூடிய விஷயத்தில் தன்னுடைய அரசியல் அமைப்பு பொறுப்பை அப்பட்டமாக மதிக்காமல் மிகவும் தரம் தாழ்ந்து முற்றிலும் உண்மைகளை மறைத்து பாரபட்சமாக ஒரு நாடுகளின் கருத்துக்களை விரக்தியோடு வெளிப்படுத்துவதற்கு ஒரு ஊன்றுகோலாக அவர் செயல்பட்டிருக்கிறார் என்றும் தன்னுடைய முழுமையான நிர்வாக தோல்வியை மறைக்கவும் தன்னுடைய அரசியல் பாதுகாப்பின்மையை மறைக்கவும் அவர் இது போன்ற விஷயங்களை பயன்படுத்தி இருப்பது பரிதாபத்திற்கு உரியது என்றும் தமிழ்நாட்டு மக்கள் அவர் நினைப்பதை விட மிகவும் புத்திசாலிகள் என்றும் ஆளுநர் மாளிகையினுடைய அதிகாரப்பூர்வ பக்கத்தில் இந்த பதிவு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மோகன்ராஜ், உங்கள் உடனடி தெளிவான விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவா.